ஃப்ரண்ட்டில் நிறைய கிளாஸ் ஒர்க்கோட கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்ல கிராண்டாக எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் டபுள் லைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட சீலிங் சென்டரில் பெரிய சென்ட்ரல் லைட் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி விட்டுருக்காங்க. அது போக செகண்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பெர்கோலா டிசைன்ஸோட அங்கேயும் ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் கார்டன் ஸ்பேஸ் விட்டு அதில் அழகாக க்ரீனாக லான் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹவுஸ் மாதிரி நிறைய கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டடி ரூம் ஆர் ஒர்க்கிங் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. 40 அடி ரோட்டு மேலே கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 4 BHK வீட்டை டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணி எல்லா ரூம்ஸுக்கும் உட்டில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு வீட்டை கிராண்டாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸ்ட் ஃபேஸிங் சைட். வீட்டையும் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் 40 அடி அகல தார் ரோடு. இது வீட்டோட நைட் வியூ. நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நைட் டைம்லையும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட்டில் நிறைய கிளாஸ் ஒர்க்கும் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க்கும் மேலே பெர்கோலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலுக்கு கூட ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அங்கே சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் காங்கிரீட்டில் கிராண்டாக ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெக்ஸ்டர் ஃபினிஷிங் கொடுத்து அதில் பெரிய மெட்டல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19x14. ஃப்ரண்ட்டில் 15.5 7 அடி சைஸில் கார்டன் ஸ்பேஸ் விட்டு அங்கே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி க்ரீனாக லான் செட்டப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் 300 அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 24x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கார்னரில் ஹிடன் டோர் கொடுத்து அங்கே காமன் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 8x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்டு டிசைனர் லைட் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ் அடுத்து ஓப்பன் டைனிங் ஸ்பேஸ். இதுக்கு டபுள் லைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்க்கு முழுவதும் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய சென்ட்ரல் லைட் மாட்டியிருக்காங்க. படிக்கட்டு கீழே கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. இதுக்கு அழகாக டிசைனர் மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பேக் சைடு எக்ஸிட். உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் 30x4 அடி சைஸில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி இதில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் சின்னதாக ஒரு டேபிள் டாப் வித் சிங்கோட கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x11.
லாஃப்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட 4 டோர் டைப்பில் டால் உட்டன் வார்ட்ரோப்ஸும் அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். வாட்டர் ப்ரூஃப் ஃபைபர் டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 8x6. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரம். சைஸ் 11x11. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட மினி டால் கேபினெட்ஸும் பேஸ் கேபினெட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் டஃபன் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு போகாமே டபுள் நோசிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப கிராண்டாக இருக்குது. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரம். சைஸ் 16x11. இந்த பெட்ரூம்லையும் ஸ்டோரேஜ்க்காக 4 டோர் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x6. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிளாஸ் ரூம் கென்ட்ராரம். யூபிவிசி அண்ட் கிளாஸில் பெரிய டோர் மாட்டியிருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் 11x11. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டடி ரூம் இல்லைனா ஒர்க்கிங் ஸ்பேஸ் இல்லைனா பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃப்ரண்ட் பால்கனி கென்ட்ராரம். சைஸ் 14x12. சீலிங் ஃபுல்லு WPC ஃப்ளூட்டட் பேனல்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஃப்ரண்ட்டில் கிளியர் டஃபன் கிளாஸில் ஹேண்ட் ரைலும் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். சைஸ் 16x11. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x6. மேலே டெரஸ் போகிறதுக்காக இந்த பெட்ரூமில் ஒரு உட்டன் டோரும் அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையமில் அன்னூர் போகிற ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு.
லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,35 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.